பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலையாக்கும்படி அழைத்து வந்திருக்கிறார். என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எழுந்து வா, நீ எழும்பி வா, நான் உன்னை தப்புவிப்பேன். நல்லா கைய தட்டி வாய திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்களை எந்த காரியத்துல எழும்ப விடாதபடி தட்டி தள்ளின சில மனுஷ வல்லமைகளை என் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. என் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. என் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கையை தட்டி என் ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வெள்ளம் போல சத்துரு வரும்போதெல்லாம் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறவரே, நல்லதா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓ ரபா 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 ரபா, ஓ ரபா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா. கர்த்தருடைய மகிமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. நீ வாயை திறந்து சொல்லு, என்னை தட்டி எழுப்பும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை தட்டி எழுப்பும் ஆண்டவரே. என் குடும்பத்தை தட்டி எழுப்போம், என் பிள்ளைய தட்டி எழுப்போம், என் பிசினஸ் தட்டி எழுப்போம். கை கால் செலந்து போயிருக்கிற என் சரீரத்தை காத்த தட்டி எழுப்போம். எத்தனை பேர் கையை தட்டி வாயை திறந்து இந்த மதியான வேளையில வல்லமை இறங்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது. நான் பார்க்கிறேன், உங்களை கவ்வ வந்த, உங்களை சாப்பிட வந்த, உங்களை கொல்ல வந்த, உங்க வேலையை தடை செய்ய நினைத்த, உன் காரியத்தை உடைக்க வந்த ஆவி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இங்க கை தட்டுறீங்க, உங்க வீட்டுக்கு அந்த வல்லமை இறங்குதா? இப்ப இறங்குதா? இறங்குது, 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 இறங்குது. உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று சில மனிதர்கள் ஆலோசனை பண்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அவங்க கைகளுக்கு உன்னை விளக்க போற, நான் விளக்க போறேன். உன்னை தள்ளிவிட வேண்டும், உன்னை உடைக்க வேணும். கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. யாரோ ஒருத்தர நெருக்கி பிடிக்கணும்னு சொல்லி பிடிக்க வந்த ஒரு ஆவி இப்ப கீழே விழுந்து வெளியே ஓடுது, கீழே விழுந்து வெளியே ஓடுது, கீழே விழுந்து வெளியே ஓடுது, கீழே விழுந்து வெளியே ஓடுது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது. இப்ப இறங்குது, இப்ப இறங்குது. உன்னை கீழே தள்ளி, உன்னை கீழே தள்ளி விடும்படி ஏவல் பண்ணிருக்கிற ஏவலின் ஆவியே, ஏவலின் ஆவியே, வா வா வெளிய, வா வெளிய, வா வெளிய, வா வெளிய. பின்னாடி யாருக்குள்ள இருக்கிற, முன்னாடி யாருக்குள்ள இருக்கிற? இப்ப அக்கினி இறங்குது, உன் வீட்டு வாசப்படியில் இறங்குது, உன் வீட்டு வாசப்படியில் இறங்குது, உன் வீட்டு வாசப்படியில் இறங்குது, உன் வீட்டு வாசப்படியில, உன் வீட்டு வாசப்படியில இப்ப அக்கினி இறங்குது, இப்ப அக்கினி இறங்குது. லோரி 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 எரிந்து வெளியே வருது, எரிந்து வெளியே வருது, எரிந்து வெளியே வருது. நான் பாக்குறேன், நான் பாக்குறேங்க. உங்களை வாழ விட மாட்டேன், உங்களை பிரச்சனை இருந்து எழும்ப விட மாட்டேன், நான் உங்களை அடக்குவேன்னு சொல்லினேன். இப்ப விழப்பது, இப்ப கீழே விழப்பது, இப்ப கீழே விழுத, இப்ப விழுத, இப்ப விழுத. லோரி 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 விழுது, விழுது. லோரி எங்க பாருமா, அறிந்தவர்கள்
கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சுமகராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி உதைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. கரங்களை தட்டி அந்நிய பாஷையை ஆராதிக்க சத்தமா சொல்லுங்க. கைய மேல உயர்த்தி நல்ல வாய திறந்து எனக்கு கர்த்தர் உணர போகிறேன். இன்னைக்கு மரண கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. மரணமே உன் கூர் எங்கே? ஹல்லேலூயா சொல்லுங்க. சில வார்த்தைகளை ஆண்டவர் உணர்த்திருக்கிறார். உங்க காரியத்தை கர்த்தர் எழும்பும்படி செய்வோம். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க என்ன பலவீனத்தோட பார்க்கலாம், மருத்துவமனையில பார்க்கலாம், நீங்க வேலை ஸ்தலத்துல பார்க்கலாம். உங்க காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு எழுப்ப போகிறார். என் கூட விசுவாசிக்கிற மாத்திரம் தலைக்கு மேல கைய தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு மனுஷனை எழுப்பணும்னா சில காரியத்தை செய்யணும். அவளை சீக்கிரம் ஒருத்தர் தூங்கிட்டான்னா அவனை எழுப்பவே ஒண்ணு கத்தி கூப்பிடணும், ரெண்டாவது அவன் முகத்துல தண்ணியை தொளிச்சு, மூணாவது தான் அவனை என்ன பண்ணணும், தட்டணும். இந்த மூணத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லணும்? ஒண்ணு, நல்லா கர்த்தருடைய சத்தம் நம் எல்லையில இறங்க வேண்டும். இன்னைக்கு வந்துகிற வீட்டுக்குள்ள காரேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ண சத்தம் நான் விசுவாசிக்கிறேன். இது சாரோனின் ரோஜா ஊழியர்கள் நடத்தும் குடும்ப விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டத்துக்கு வந்துகிற உனக்கு ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களை தட்டி உங்களை எழுப்ப வேண்டும். கர்த்தரே உங்களை தட்டி எழுப்பணும். நான் அதுக்கு தான் வந்துக்கிறேன் பாஸ்டர். என் பிரச்சனையை ஆண்டவர் இன்னைக்கு தட்டணும். அதுல இருந்து நான் ஜெயிச்சு மேல வரணும். என் குடும்பம் ஜெயிச்சு மேல வரணும். என் பிள்ளைங்க ஜெயிச்சு மேல வரணும். யார் என் பிள்ளைக்கு திருமணம் செய்யக்கூடாதபடி, என் பிள்ளைக்கு யார் எந்த காரியத்தை செய்யக்கூடாதபடி கட்டி வச்சுறாங்க. வா வெளியா, வா வெளியா, வா வெளியா, ஒடியா. உன் பிள்ளைக்கு விரோதமா திருமணம் செய்யக்கூடாதபடி செஞ்சிருக்கிற ஆவியே இப்ப ஒடியா, வெளியே வா. கர்த்தர் தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்புறாரு. ஆவியானவர் உணர்த்தும் போது நம் உணர்வு அடைய வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரால் மட்டும்தான் எல்லாம் கூடும். சொல்லுங்க, ஆண்டவரால் மட்டும்தான். செங்கி போன எலும்புகள் நரம்புகளை கர்த்தர் தட்டி எழுப்பணும். சில கர்ப்பப்பை வாயெல்லாம் திறக்கப்பட போகுது. நல்ல தலைக்கு மேல கை தட்டி நான் இப்ப பிரேயர் இறங்கினா சொல்ல வேண்டிய வசனத்தை உங்களால நான் சொல்ல முடியாது. அப்ப முதலாவது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிற்பாடு அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கீழே உட்காருங்க. யெகோவா
நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் கைத்தட்டி பாடலாமா? புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமோ என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. சத்தமா தான் சொல்றது. எங்கேயோ ஒரு 2 பேர் தான் சொல்றீங்க. எழுந்து வா. சொல்லுங்க. உங்க கூட நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற தலைப்பு எழுந்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கையை மேல வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பேதுரு போல ஸ்தோத்திரம் பண்ண கூடாது. நல்ல கையை மேல வச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா இயேசு சொன்னார், நீ வாப்பா நடந்து வாப்பா அப்படின்னு உடனே பாதி தொழில உள்ள போயிட்டார். சொல்லுங்க, பாதி தொழில நம்ம கூட அப்படிதான் வருவோம். நல்லா விசுவாசத்துல வரும், அல்லேலூயா வருவோம், ஆமென் வருவோம், அப்படியே வந்து நாயிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தத்தை பார்க்காத, போராட்டத்தை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, நீ நடந்து வந்து நேர். அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் உடனே நம்மள என்ன பண்றோம், நம்மளை பார்க்க வைக்குது. நம்ம என்ன ஆயிடுறோம் சொல்லுங்க, கீழே விழுந்தா கூட எழுந்துக்கலாம், உள்ள போயிடுறோம். சொல்லுங்க, எங்க போயிடுறோம்? இப்போ உள்ள ஆழத்துல போனவன கர்த்தர் சொல்ற, நீ எழும்பி மேல வா. நான் கையை மேல உயர்த்தி, உன் பிரச்சனை ஆழமா இருக்கலாம், உன் போராட்டம் ஆழமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு வலது கையை கொடுத்து உன்னை உலையான சேற்றிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தெல்லாம் பத்தாது ஜெயந்தி, நல்ல தலைக்கு மேல கையை தட்டி என்னை ஆண்டவர் எழுந்து வா. அல்லேலூயா. நேரத்துல ஆனா என்ன பண்ண முடியல, நடக்கணும்னா விசுவாசம் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு வந்துடுறோம், வாரம் பிரேயருக்கு ஒரு தப்பு இல்லை, நீங்க வாங்க, உங்களை வேணான்னு சொல்ல. ஆனா விசுவாசத்தோட வா, உன்னை கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டு வருவார். இவன் நடந்து வருகிறார், பாதி தொழிலை பார்க்கிறார். இந்த பிரச்சனை நானா நடக்கிறேன் நினைச்சேன்னா நீ விழுந்துருவ. நான் வாழ்றேனா அப்படின்னு நினைச்சேன்னா நினைடுவேன். என்னை ஒருவர் வாழ வைக்கிறார். இவன் பாருங்க, நல்ல தைரியமா நடந்து வந்தவன் திடீர் என்று ஆயிட்டான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க குடும்பம் கூட சில எப்படிதான் உள்ள போய் மாட்டினதுன்னு தெரியல. கர்த்தர் இன்னைக்கு புடுங்கி எடுக்கணும். நான் இந்த சத்தெல்லாம் பத்தாதுங்க, உண்மையா நல்லா கை தட்டி அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பிசாசு உள்ள கொண்டு போனானோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்க பக்கத்துல தான் கடல் மேல நிக்கிறாரு, பிரச்சனை மேல நிக்கிறாரு, யுத்தத்தை மேல நிக்கிறாரு.
உங்க வியாதியின் பக்கத்துல நிக்கிறாரு. நீ சொன்னால் அவர் வருவாரு. நீ கூப்பிட்டு அவர் கை கொடுப்பாரு. உன் குடும்பத்தை கட்ட தூக்குவாரு. உன் வீட்டு அந்த பிரச்சனை தூக்குவாரு. அந்த கலகக்காரன் வீட்டு பக்கத்துல தூக்குவாரு. அந்த செய்வினக்காரி வீட்டு பக்கத்துல கட்ட தூக்குவாரு. அந்த மந்திரம் செய்யற இடத்துல இருந்து உன்னை தூக்குவாரு. இன்னைக்கு உன் வீட்டுக்கு இயேசு கடந்து வருவார். எனக்கு தெரியலங்க, சில நடக்க முடியாத சில காரியத்துல நீ நடந்து வருவ. சத்தமா கையை தொட்டு இயேசு சொல்றாரு, பார்க்காத, நடந்து வா. சொல்லுங்க, பிரச்சனையை பார்க்காத, நேரத்தை பார்க்காத, கிழமைய பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, எதிர்ப்பை பார்க்காத, புயலை பார்க்காத, ஓ கொந்தளிப்பை பார்க்காத, கண்ணீரை பார்க்காத, குத்துதலை பார்க்காத, வழி வாங்கத்தை பார்க்காத, குடி வெட்டிருந்த பார்க்காத, எது நடக்கலன்னு பார்க்காத, எது உன் கண்ணுக்கு தெரியும்னு பார்க்காத. உன் கண்ணுக்கு தெரியாதத நீ நடந்து பிடித்து வருவாய். நீ நடந்து பிடித்து வருவாய். என் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கொஞ்ச தூரம் தான் பேதுருவால நடக்க முடியுது. அதுக்கு அங்கிட்டு அவரால் என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, என்ன பண்ண முடியல? ஏன்னா சில விஷயத்துல மழக்கம் வரும், சில விஷயத்துல குழப்பங்கள் வரும், சில காரியத்துல நமக்கு டவுட் வரும். இன்னைக்கு அந்த டவுட் எல்லாம் கர்த்தர் உடைக்கணும். அந்த குழப்பத்தெல்லாம் கர்த்தர் உடைக்கணும். அந்த காரியத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? என்னால இந்த பிரச்சனை ஒரே குழப்பமா இருக்குது. எழுந்துரு மேல. இந்த 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 காரியத்தை நடத்த என்னால முடியல, நடந்து வர முடியல, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குது. எழுந்துரு. எனக்கு ஒரே போராட்டமா இருக்குது. எனக்கு தெரியல. நீ எழுந்தால் தேவன் உன்னை தொடுவான். கண்ட முடிவு கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் எழுமணும்ப்பா. எத்தனை பேர் கண்ண முடிக்க நான் எழுமணும்ப்பா. இந்த வருஷம் நான் எழும்பி நிக்கணும். என்னை எழுப்புங்கப்பா. விசுவாசத்தோடு தான் நடந்து வரேன். பாதியில என் விசுவாசம் முறிஞ்சு போயிடுது. என் நம்பிக்கை முறிஞ்சு போயிடுது. நான் எங்கேயோ விழுந்து கிடக்கிறேன். நான் எங்கேயோ படுத்து கிடக்கிறேன். என்னை தூக்கிவிட யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசுறார். உன் எதிர்காலத்தை கண்டு நீ கலங்கி இருக்கலாம். உன் சூழ்நிலையை கண்டு நீ கலங்கி இருக்கலாம். இன்னைக்கு சில கல்ல கர்த்தர் புரட்டு போட போறாரு. சில கல்ல உன் மேல ஆழமா உன்னை மூடி வச்ச சில கல்ல கர்த்தர் ஆழத்திலிருந்து எடுக்க போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். இந்த மத்தியான வேளையிலே உன்னை ஆழத்துல கொண்டு போய் கல்லு பாறைக்குள்ளே உன்னை சிக்கிக் கொள்ளும்படி வைத்த சில வல்லமைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உதைக்க போகிறார். கையை தட்டி நான் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான சில காரியத்தை சொன்னேன். ஏன்னா அந்த வசனம்லாம் எடுத்து போன இன்னும் நேரம் போயிடும். கேட்டோம். ஆனா நீ எழும்ப விடாதபடி உன்னை நெருக்கிற சில பாசைகள், சில விதமான நாற்றங்கள் உன்னை என்ன பண்ணுதுன்னா அழுத்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சில விஷயத்தை நீங்க ஆழமா தாக்கப்பட்டிருக்கிறீங்க. எவ்வளோ இடத்துக்கு போனீங்க,
பிரேயர் பண்ணாங்க, ஆனா என்ன பண்ணல, தூக்கி விடல. பிரேயர் என்னமோ நான் குறை சொல்ல விரும்பல, ஆனா தூக்கி விட வேண்டிய நேரத்துல தூக்கி விடல. அதனாலதான் நாம் இருக்கிற இடத்தை விட்டு இன்னும் பிரச்சனை போல சுத்தினதான் இருக்குது. நம்மள சுத்தி தான் வருது, நம்மள தொடர்ந்து தான் வருது. நம்ம எங்க போயினா நம்ம பக்கத்துல நிக்குது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நடுவாக நான் இறங்குவேன், அதுக்கு நடுவா நான் இறங்குவேன், அதுக்கு ஆழமான நடுவுல இறங்குவேன், உன்னை அமுத்துகிறேன். அல்லேலூயா. உன் தலைய உயர்த்த கூடாதபடி உன் தலைய வாங்கன நினைச்சவன இந்த ஜபம் முடிஞ்சு 7 நாள்ல கர்த்தர் அவனை தொடுவாரு. நான் விசுவாசிக்கிற, கையை தட்டி அல்லேலூயா. எனக்கு இந்த சத்தெல்லாம் பத்தாதுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம கையில் தான் இருக்குது. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம கையில் தான். எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் தட்டி உன்னை தூக்குவார், உன்னை தட்டி தூக்குவார். எனக்கு சில வார்த்தைகள் ஆண்டவர் உணர்த்தின்னு இருக்கிறாரு. நான் அந்த ஒரே வசனத்தை நிக்கிறதுக்கு காரணம், என் ஆவியானவர் மட்டும் வெளிப்படணும். நீங்க பாருங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க கொடுத்துருப்பீங்க, திருமணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அந்த இடத்துல பிரச்சனை போராட்டங்கள் இருக்கும். நீங்க பாருங்க, அந்த இடத்துல உங்க பிள்ளைய தட்டி எழுப்புவார். நல்லா தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை கிடைச்சிட்டு நாளைக்கு விழுந்து போக கூடாது. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை எழுப்புவேன். எவ உனக்கு விரோதமா கலகம் பண்ணாலோ, எவ உனக்கு விரோதமா பகையை எழுப்பினாலோ, நீ எழும்ப மாட்ட. அவளை தலைக்கு மேல உன்னை உயர்த்துவேன், அவள் தலைக்கு மேல உன்னை உயர்த்த போகிறேன். கையை தட்டி வாயை திறந்து அல்லேலூயா. ஆமென். சில சங்கிலிகள் அறுக்கப்படும் போது நான் விசுவாசி, சில சங்கிலி எல்லாம், சில பிரச்சனை எல்லாம் நீங்க தாண்டி நீங்க வந்துருவீங்க. உங்களை ஆண்டவர் டேக் கேர் பண்ணுவார், நீங்க டேக் கேர் ஆவீங்க. கர்த்தர் உங்களை நடந்து வர செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை எழுப்ப போறேம்மா. ஏன் அண்ணனை வாசிக்கிறாங்கன்னா ஜெயம். சொல்லுங்க, ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம். இப்ப நம்ம வீட்டுல கேக்குறாங்களே, என்னையா அவங்க வீட்டுல பாட்டு பாடுது, நம்ம வீட்டுல ஒரு விழா நடக்குது. நான் சொல்லுகிறேன், இந்த கொடி சத்தம் உன் வீட்டுக்குள்ள ஒரு ஜெயத்தை கொண்டு வருமே. கையை தட்டுகிறே. நீ பாப்ப எப்படி எழுந்துடணும். கண்கள் ஆச்சரியத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த பேதுரு உள்ளே இறங்கிட்டாரு, எல்லாம் பார்த்தாங்க. பேதுருல சொல்லுங்க, பக்கத்துல நான் சொல்றேன், உங்களை யாரெல்லாம் சொன்னாங்களோ உன்னை பார்த்து எல்லாத்தையும் இழந்துட்ட, உன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு மேட்ரு, எல்லாமே இதுல போயிடுச்சு சொன்னா கூட, நீ இருக்கிற இடத்துல உயிரோடு தான் இருக்கிற. நான் சொல்றேன், வாசிக்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் என் உயிர் போல உள்ள இறங்கினாலும் ஒருவர் எனக்குள்ளே உள்ள இருக்கிறாரு, அவர் உள்ளே நடுவில் இருக்கிறாரு. இப்ப நல்லா கவனிச்சிருங்க, எல்லாரும் பாக்குறாங்க. பேதுரு கை கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை எவன் ஆழத்துக்கு கொண்டு போனான். சொல்ல பாரு, நான் வகையான இடத்துல மாட்ட விட்டேன், அவங்களால வரவே. ஒன்று, பேதுருவை உளையான சேற்றிலிருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, பேதுரு உள்ள போயிட்டான்.
அவனால இனி எழும்பி வர முடியாது, மேல வரவே முடியாது. ஏன்னா அவர் புள்ள என்ன குடிச்சிட்டாரு, தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. அவரை மீன் சாப்பிட்டு இருக்கும், என்னெல்லாம் ஆயிட்டு இருக்கும். நான் ஒன்னே ஒன்று சொல்லி உங்களை முடிக்கிறேன். உங்களை பத்தி பலர் பேசினாலும் பலர் சொல்லினாலும் நீங்கள் கையை மட்டும் உயர்த்துங்க. உங்களுக்கு முன்னாடி பேசணுங்களுக்கு முன்னாடி எந்த காரியம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆழமாய் தள்ளின பிரச்சனைய, உனக்கு செய்ய கட்டி வச்சிர கட்டுகளை இன்றைக்கு அப்பா இயேசு அதை உடைக்க போகிறாரே. அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883